அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் தொழுகையை முடித்த பிறகு உரை நிகழ்த்துவார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 957. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை முடிந்தவுடன் பெருநாள் தினத்தில் மக்கள் விரைந்து சென்று விடுகிறார்கள் என்பதற்காக பல இடங்களில் தொழுகைக்கு முன்பே உரை நிகழ்த்தப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் முதலில் உரை நிகழ்த்தி பிறகு தொழுகை நடத்துவதையே வழமையாக கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு காரணங்களும் மார்க்க ரீதியாக ஏற்கத்தக்கவை அல்ல. ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாட்களிலும் முதலில் தொழுகையை நடத்துவார்கள், பிறகுதான் உரை நிகழ்த்துவார்கள் என்று இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது. நபி வழியை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.